வெல்கம் டு சினி 360. திருமணத்துக்கு முன்னதாகவே கர்ப்பமாக இருந்து பிறகு திருமணம் பண்ணும் நடிகைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நடிகை ஆலியா பட். பாலிவுட்டில் ஃபேமஸாக இருக்கிற ஆலியா பட் எஸ் ராஜமௌலி டைரக்ஷனில் வெளியான ஆர்ஆர் படத்தின் மூலமாக தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ் சினிமாவிலையும் ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க தன்னோட நீண்ட கால காதலரான ரன்பீர் கபூரை ஏப்ரல் 2022 மும்பையில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதைத் தொடர்ந்து ஜூன் 2022 தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வைரல் ஆச்சுங்க. அந்த வருஷமே நவம்பர் மாதத்தில் ராஹா அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட ஒரு பெண் குழந்தையும் இந்த கப்பலுக்கு பிறந்துச்சு. இதை பார்த்த நெட்டிசன்ஸ் ஆலியா திருமணத்துக்கு முன்னதாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு விமர்சிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால தான் வேகமாக இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் பேச்சுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது நடிகை அமலா பால். மலையாளம், தமிழ் திரையுலகில் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் நம்ம அமலா பால். இவங்க தலைவா படத்தில் தளபதி விஜய் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் ஏஎல் விஜய். இந்த நிலையில் அமலாவுக்கும் டைரக்டர் விஜய் அவங்களுக்கும் காதல் மலர்ந்து 2017 திருமணத்துலேயும் வந்து நின்றுச்சுங்க. ஆனால் மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே எனக்கு கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு அமலா பால் சொன்னதாகவும் அதனால் இருவரும் பிரிகிறோம் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணாங்க. இந்த நிலையில் கடந்த 2023 ஜெகத் தேசாய் அப்படின்ற ஒரு நபரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அமலா பால் திருமணம் ஆகிறதுக்கு முன்பே தான் கர்ப்பமாக இருந்தேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போது இலை அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீதேவி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு எல்லா சினிமா துறையிலும் தன்னோட நடிப்பால் முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. இவங்க பாலிவுட்டில் ஃபேமஸாக இருக்கிற ப்ரொடியூசரான போனி கபூர் அப்படின்ற ஒரு நபரை தான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, இவங்க பாலிவுட்டில் போனி கபூரை மேரேஜ் பண்ணும்போது 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. இதன் பிறகு தான் இவங்க மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக போனி கபூர் தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து பண்ணார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுக்கு ஜான்வி மற்றும் குஷி அப்படின்னு 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் இருந்த சுட்டமல்லி சாங்கில் வர்ற ஹீரோயின் தான் ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி என்பது பலருக்கும் தெரியாதது. இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது நடிகை சாரிகா. நடிகை சாரிகாவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம உலகநாயகன் கமல் அவர்கள் முதல் மனைவியான வாணி கணபதி கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே சாரிகா கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நடிகை சாரிகா ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அதன் பிறகே தற்போது டாப் ஹீரோயின்ஸாக இருக்கக்கூடிய நடிகை ஸ்ருதிஹாசன் பிறந்தாங்க. திருமணத்துக்கு முன்பே ப்ரெக்னென்ட் ஆனாலும் குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சு கமல் மற்றும் சாரிகா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது நடிகை ஏமி ஜாக்சன். மதராசப்பட்டினம், ஐ, 2.0 போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் புகழ்பெற்றவங்க தான் நடிகை ஏமி ஜாக்சன். இவங்க ஜனவரி 2019 தனது காதலரான ஜார்ஜ் பனாய்டு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ண பிறகு தன் கர்ப்பமாக இருந்ததை ஏமி ஜாக்சன் வெளியில் சொன்னாங்க. இதைத் தொடர்ந்து குழந்தை பிறந்தவுடன் இந்த தம்பதி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆண்ட்ரியூஸ் அப்படின்ற 5 வயசு ஆண் குழந்தையும் இப்போ இருக்குது. இந்த நிலையில் தற்போது ஏமி ஜாக்சன் அவங்க தன் முதல் கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு நடிகரும் மியூசிஷியனுமான ஏட் வெஸ்ட்விக் அப்படின்ற ஒரு நபரை டேட்டிங் பண்ணிட்டு வந்த நிலையில் ஆகஸ்ட் 2024 மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மேரேஜ் ஆன சில நாட்கள்லேயே தான் 5 மாதம் கர்ப்பமாக உள்ளேன் அப்படின்னு ஏமி ஜாக்சன் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நடிகை இலியானா. கேடி படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமான நடிகை இலியானா தமிழ் திரையுலகில் வாய்ப்பு வராததுனால பாலிவுட்டுக்கு போனாங்க. அங்கே நல்ல பட வாய்ப்பு வந்ததுனால அங்கேவே செட்டிலும் ஆகிட்டாங்க. பிறகு நண்பன் படத்தின் மூலமாக மீண்டும் தமிழில் நடித்து ஃபேமஸ் ஆனாங்க. இந்த நிலையில் ஏப்ரல் 2023 தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் யார், திருமணம் ஆச்சா அப்படின்ற கேள்விகள்
ரசிகர்கள் இலியானா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கும் விதமாக 2023 தான் திருமணம் பண்ணதாகவும் தன்னோட ஹஸ்பண்ட் பேர் மைக்கேல் டோலன் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கோவா ஃபீனிக்ஸ் டோலன் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் இப்போ இருக்குது. இந்த மாதிரி பல சினிமா நியூஸுக்கு தொடர்ந்து சினிமா 360 ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.